ஸ்வீட்டு அண்டு காரப்போலி எப்படி சாஃப்டாக செய்கிறது அதிகம் எண்ணெய் இல்லாமல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு 200 ml கப்பில் 1 கப் அளவு மைதா மாவு, 1 சிட்டிகை உப்பு, இதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவை விட இன்னும் கூட சாஃப்டாக இருக்கிற மாதிரி மெதுவாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஈஸ்ட்டு தான் இந்த போலிக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதிகம் எண்ணெய் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லேசாக எண்ணெய் மேலே தடவி அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த கடலைப்பருப்பு வெந்ததை தண்ணி அதிகமாக இருந்தால் அதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கையில் தொடும்போது சாஃப்டாக அது வரணும். 2 ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்வீட்டு செய்யணுன்னா அதுக்கு பாதியை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 டீஸ்பூன் அல்லது 5 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கிட்டு பாதியை காரத்துக்கும் பாதியை ஸ்வீட்டுக்கும் நம்ம சேர்த்து தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த கடலைப்பருப்பையும் அதில் போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை காரப்போலிக்கு நீங்கள் ஸ்டஃபிங்க்கு ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மீதி இருக்கிறதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவை 4 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ ஒவ்வொரு உருண்டைக்குள்ளேயும் நமக்கு இந்த ஃபில்லிங்க்கு நம்ம வச்சுருக்கிறத வச்சுக்க போகிறோம். இப்போ ஸ்வீட்டுக்கு இந்த கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் கலந்த கலவை அதை இது மாதிரி நீங்கள் மூடி நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அழுத்தி கூட தேய்க்க வேண்டியது கிடையாது. லேசாக தேய்ச்சிங்கனாலே சாஃப்டாகிடும். நீங்கள் இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சாஃப்ட்னஸ். கொஞ்சம் ஈஸ்ட்டு கலந்தீங்கன்னாலே அது ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ இந்த காரப்போலிக்கும் இது மாதிரி இந்த ஃபில்லிங்கை வச்சு அதையும் நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதிகம் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இந்த போலி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மெதுவாக டேஸ்டியாக காரப்போலியும் ஸ்வீட் போலியும் ரெடி ஆயிரும். இது மாதிரி தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை நெய் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை ஊற்றி பரட்டி போடும்போதே உங்களுக்கு தெரியும். அது திருப்பும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். கையிலையும் ஈஸியாக பிக்க வரும். நீங்கள் குழந்தைங்க, வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்கிற போலியை தாராளமாக கொடுக்கலாம். செய்து பாருங்கள்.